Good evening. கலாத்தியர்கள் 5வது அதிகாரம். இன்றைக்கி நம்ம பேச போகிறது சப்ஜெக்ட் என்னென்னா, ரட்சிப்புக்கு அப்புறம் நம்மளுடைய சுதந்திரத்தை எப்படி கையாளுவது, நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி கையாளுவதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். சம்டைம்ஸ் நான் இந்த ஒரு விஷயத்தை பண்ணணுமா வேண்டாமா, கடவுள் அதை பற்றி வெளிப்படையாக அவருடைய வேதாகமத்தில் பேசியிருந்தாருன்னா அதிலிருந்து நான் கற்றுப்பேன். நான் சப்போஸ் கடவுள் அதை வெளிப்படையாக எனக்கு பேசலை, இதை நான் பண்ணணுமா கூடாதா, எதெல்லாம் நான் பண்ணலாம், எதெல்லாம் நான் பண்ணக்கூடாது, ரொம்ப விரிவாக நம்ம பேச முடியாட்டியும் ஒரு சில வசனங்களில் கர்த்தருடைய வார்த்தைகள் அந்த சப்ஜெக்டை தொடர்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, கலாத்தியர்கள் 5 ஆரம்பிக்கலாம். கலாத்தியர்கள் 5. கர்த்தருடைய விருப்பம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல், இதுதான் கர்த்தருடைய விருப்பம். ஓகே, Father, bless this portion in Christ's name we ask you, amen. நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் கர்த்தர் நம்மளை எவ்விதமாக வாழணும் அப்படின்னு பார்க்குறாருன்னா, நாம் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாதபடிக்கு நாம் வாழ வேண்டும் அப்படின்றார். இதுதான் நமக்காக அவர் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிந்தை. நாம் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். இதுதான் ரட்சிப்புக்கு அப்புறம் கர்த்தர் நமக்கு சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை. எது செய்யணும், எது செய்யக்கூடாது, இதெல்லாம் பைபிளில் போட்டிருக்கா, இதெல்லாம் பைபிளில் போடலையா அப்படிங்கும்போது அவர் ஒரு பாயிண்ட்டுக்கு கொண்டு வர்றார். எதெல்லாம் நம்மளை அடிமைத்தனத்தினுடைய நுகத்துக்கு உட்படுதோ அதிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும். கிறிஸ்து நமக்காக ஒரு சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வசனங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் எபேசியர் 2:1 பாருங்கள். ஒரு 2 பேஜ் தான் தாண்டி அடுத்த புஸ்தகம். நம்ம பழைய ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி எப்படி இருந்தோன்னா, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்தோம். எப்படி மரித்திருந்தோம்னு பார்த்தோன்னா, கர்த்தரிடமிருந்து பிரிக்கப்பட்டிருந்தோம். ஏன்னா மரணம் ஒரு நபரை நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து பிரிக்குது. அதுக்கு முன்னாடி அந்த நபரோடு நம்ம பேசலாம், பழகலாம். ஆனால் மரித்தார் அப்படின்னா அந்த மரணம் நம்மை அவரிடமிருந்து பிரிக்கிறது. இந்த வசனத்தில் என்ன போட்டிருக்குன்னா, அக்கிரமங்களின் நிமித்தமாகவும் பாவங்களின் நிமித்தமாகவும் நாம் தேவனிடமிருந்து பிரிக்கப்பட்டிருந்தோம். அதுதான் நாம் மரித்தவர்களாக இருந்தோம் அப்படின்றதனுடைய அர்த்தம். நம்மை அவர் என்ன பண்ணார்? உயிர்ப்பித்தார். எப்படி உயிர்ப்பித்தார்னு பாருங்கள். நீங்கள் என்னென்ன இதில் இருந்தோம்? நீங்கள் முற்காலத்திலே இந்த உலகத்தின் வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் அப்படின்றது ரட்சிக்கப்படாதவர்கள். அவர்களிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு அப்படின்றது சாத்தான். அவர்களிடத்தில் கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். நம்ம அப்படி இருந்தோம். நாம் எல்லோரும் முற்காலத்தில்
நமது மாமிச இச்சையின்படியே நடந்து நமது மாமிசமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கர்த்தருக்கு முன்பாக கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். இது எல்லாமே கடந்த காலம். ஏன்னா இருந்தோம் இருக்கிறோம்னு சொல்லவே இல்லை. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த பாஸ்ட் டென்ஸ், மறுபடியும் கடந்த காலம், நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். நாம் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இது ப்ரெசன்ட் டென்ஸ், ரட்சிக்கப்பட்டீர்கள் பாஸ்ட் டென்ஸு. பட் ஆனால் இதோடைய வலிமை நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்குது. ஸோ 8வது வசனம் பாருங்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது கர்த்தருடைய ஈவு. ஸோ நாம் ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது நம்முடைய கிருபையினால் உண்டானதல்ல, இது முழுக்க முழுக்க கர்த்தர் நமக்காக கிறிஸ்துவின் நிமித்தமாகவும் சிலுவை நிமித்தமாகவும் நமக்கு கொடுத்த ஒரு ஈவு. ஸோ இப்போ கலாத்தியர்கள் வாங்க. ஸோ நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய கோபாக்கினையிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம், பரலோகத்தை சார்ந்தவர்கள். ஓகே. ஸோ இப்போ என்ன எழுதுகிறாருன்னு பாருங்கள். நமக்கு கலாத்தியர்கள் 5:1, நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு கொடுத்த அல்லது நமக்கு ஏற்படுத்திய அல்லது நமக்கு உண்டாக்கின சுயாதீனம் அப்படின்றது சுதந்திரம், சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். இதுதான் நமக்கு அவர் பேசின வார்த்தை. எப்படி நிலை கொண்டிருக்கிறோம் அப்படின்றது கொஞ்சம் விளக்குறாரு. எப்படி நிலை கொண்டிருக்க வேண்டும்ன்றதை விளக்குறாரு. 5:2 பாருங்கள். நீங்கள் விருத்த சேதனம் பண்ணி கொண்டால் கிறிஸ்துவினாலே உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இராது. ஸோ இந்த கலாத்தியர் புஸ்தகத்தில் அதனுடைய சூழ்நிலை எப்படி இருந்ததுன்னா, ஒரு சில நபர்கள் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்துவை சார்ந்த விசுவாசிக்கிட்ட நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கணும், நீங்கள் நியாயப்பிரமாணத்தை கைப்பிடிக்கணும் அப்படின்ற ஒரு உபதேசத்தை கொண்டு வந்தாங்க. அது கலாத்தியர்கள் 2:4 மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ இப்போ பவுல் என்ன சொல்கிறாருன்னா, அவங்கக்கிட்ட நீங்கள் விருத்த சேதனம் பண்ணி கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இராது அப்படின்றார். இதனுடைய பயன்படுத்துதல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ விருத்த சேதனம் பண்ண போகிறதில்ல. இதை நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் விருத்த சேதனம் பண்ணி கொண்டால் அப்படின்றது என்னென்னா, ஏதாவது ஒரு அடையாளத்தை, ஏதாவது ஒரு தீர்மானத்தை என்னுடைய வலிமையினால் நான் கர்த்தருக்கு முன்பாக செய்வது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இதை பண்ண மாட்டேன், இதை பண்ணுவேன் அப்படின்றது கூட ஒரு விருத்த சேதனத்துக்கு உகந்த ஒரு நிலையாகும். நீங்கள் விருத்த சேதனம் பண்ணி கொண்டால், அதாவது கர்த்தர் அல்லாமல் ஒரு விஷயத்தில் நான் இதை பண்ண மாட்டேன், இது பண்ணுவேன் அப்படின்ற ஒரு தீர்மானம் விருத்த சேதனம் பண்ணி கொண்டால், கர்த்தருடைய ஈடுபாடு இல்லாமல் என்னுடைய மாமிசத்தை சார்ந்த ஒரு வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்று தீர்மானித்தால் கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு பிரயோஜனம் இராது அப்படின்றார். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவரை நான் ஈடுபடுத்தவில்லை என்று பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னொன்று, நான் ஒரு நெறிமுறையை கர்த்தருக்கு முன்னாடி வைக்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். நான் நெறிமுறையை கர்த்தருக்கு முன்னாடி வைக்கும்போது அவர் சொல்கிறாரு, இது நானாக என் வல்லமையினால் என்னுடைய சத்துவத்தினால் நான் செய்ய முடியுன்ற ஒரு தீர்மானத்தை நான் வைக்கும்போது பவுல் என்ன சொல்கிறாரு, நீங்கள் கிறிஸ்துவை ஈடுபடுத்தாத நிமித்தமாக கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இராது. ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நபர்களுக்கு இந்த நபர்கள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கணும் அப்படின்னு. ஸோ அப்போ அங்கே விருத்த சேதனம் பண்ணிக்கிட்டு நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக, ஒரு சில நெறிமுறைகளுக்கு கீழாக தங்களை தாங்களே ஈடுபடுத்துகிறவர்களுக்கு கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இராது அப்படின்றார். அதுக்கடுத்தது பாருங்கள். மேலும்
விருத்த சேதனம் பண்ணி கொள்ளுகிற எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற கடனாளியாக இருக்கிறான். ஸோ நான் கிறிஸ்துவை விட்டு கிறிஸ்துவின் நிமித்தமாக வரக்கூடிய இந்த ஈவினால் உண்டான ரட்சிப்பை தள்ளி வச்சுட்டு நான் நெறிமுறைகளுக்கு உட்பட்டு ஒரு சில பிரமாணங்களுக்கு உட்பட்டு என்னுடைய வாழ்க்கையை நான் ஈடுபடுத்த தீர்மானப்பட்டிருக்கும் பொழுது பவுல் என்ன சொல்கிறாரு, நீங்கள் கிறிஸ்துவை ஈடுபடுத்தாத நிமித்தமாக அவரிடமிருந்து வரக்கூடிய பிரயோஜனம் நமக்கு கிடைக்காம போகுது அப்படின்றார். ரெண்டாவது, நீங்கள் இந்த குறுகிய வட்டத்துக்குள்ளே வாழும் பொழுது இந்த வட்டத்துக்குட்பட்ட வாழ்க்கையை மட்டுமே வாழ வேண்டும்ன்ற ஒரு கட்டாயத்துக்கு நீங்களே உங்களை கொண்டு வரீங்க அப்படின்றார். விருத்த சேதனம் பண்ணி கொள்ளுகிற எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற கடன்பட்டிருக்கிறான் அல்லது கடனாளியாயிருக்கிறான் என்று மறுபடியும் நான் அப்படிப்பட்டவனுக்கு சாட்சி சொல்லுகிறேன். ஸோ நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் கடவுளுடைய வாழ்க்கையில் இடைப்பட்டிருக்கிறாரு, அவர் அநேக நற்கிரியைகளை செய்யணும்னு ஆசைப்பட்டிருக்கிறாரு, என்னை நல்வழியில் நடத்தணும்னு ஆசைப்படுறாரு, என்னை காப்பாற்றணும்னு ஆசைப்படுறாரு, எனக்காக நல்லவைகளையே சிந்திக்கிறார். அன்பு ஒருபோதும் தீமையை சிந்திக்காது. இப்படிப்பட்ட ஒரு நபர் இந்த கிறிஸ்துவை கிறிஸ்துவிடமிருந்து பிரிந்து தன்னுடைய தீர்மானத்திற்கும் தன்னுடைய அறநெறிகளுக்கும் தன்னுடைய பிரமாணத்திற்கும் ஒரு விருத்த சேதனம் உள்ள வாழ்க்கையை வாழும் பொழுது அவர் சொல்கிறாரு, கிறிஸ்துவிடமிருந்து பிரயோஜனம் இராது. அது மட்டும் இல்லாமல் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே வாழ வேண்டிய ஒரு கடன்பட்ட ஒரு நபர்களாக இருக்கிறோம். அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, கிறிஸ்துவிடம் இருக்கக்கூடிய சுயாதீனம்ன்றது ரொம்ப பெரியது. கிறிஸ்து செய்யக்கூடிய காரியங்கள் ரொம்ப பெரிய விஷயங்கள். நம்மளுடைய எதிர்பார்ப்புக்கும் நம்மளுடைய தேவைகளுக்கும் அதிகமாக நம்மளுடைய விருப்பத்திற்கு இணங்க மிகப்பெரிய ஒரு வட்டத்திற்குரிய வாழ்க்கையை நம்ம கொண்டு வர முடியும் அப்படின்னு. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, கிறிஸ்து அவ்வளவு உதவ சித்தமாக இருக்கும் பொழுது அந்த உதவியிலிருந்து பிரிந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே வந்துடுறேன். இது ஒரு பெரிய தவறுன்றது மட்டும் இல்லாமல் இது பெரிய இழப்புமாக இருக்கிறது. இதுக்கப்புறம் பாருங்கள், நியாயப்பிரமாணத்தினாலே நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். எவ்வளவு பண்ண முடியும் கடவுளுடைய கிருபை? ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள். அவ்வளோ பெரிய சர்க்கிள்னு கூட சொல்ல முடியாது, ஒரு பவுண்ட்ரி இல்லாத ஒரு விடுதலையாக்கப்பட்ட வாழ்க்கையை நமக்கு கடவுள் ஏற்படுத்த முடியும். என்னுடைய சிந்தனைகளின் நிமித்தமாக ஒரு விசுவாசியாக நான் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே வாழ தீர்மானிக்க முடியும் அப்படின்றார். மேபி நான் ஒரு சில ஒரு விஷயத்தை நான் கடவுள்கிட்ட கேட்குறேன். கடவுள் சொல்கிறாரு, கண்டிப்பாக நான் அதை பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு எல்லை இல்லாத ஒரு இடத்துல என்னையை கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. நான் என்ன பண்ணுறேன், அது ஒரு சின்ன வட்டத்தை போட்டுட்டு அதுக்குள்ளேயே நான் உட்பட்டு இருக்க முடியும். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, கிருபையை விட்டு. கிருபைன்றது ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி படித்தோம், நம்ம எவ்வளவு பாவங்கள், கடவுளுக்கு முன்பாக மரித்தவர்களாக இருந்தோம். ஸோ ஒருத்தரை நம்ம மரணத்துக்கு உட்பட்டவரை பார்க்கும்போது அவர் என்ன நடக்குதுன்னு, பிரிக்கப்பட்டிருக்கிறார். கடவுளுக்கு முன்பாக பிரிக்கப்பட்டிருந்தோம். எவ்வளவு அநியாயங்கள், மரித்தவர்களாக இருந்த நம்மை உயிர்ப்பித்தார். இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு பார்த்தோன்னா, நமது நிமித்தமாக அல்ல, கடவுளுடைய கிருபை. அந்த ஒரு பெரிய காரியத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் செய்தவர் ரட்சிப்புக்கு பின்பாக மிகப்பெரிய காரியத்தை செய்ய திட்டமிட்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணுறேன்னா, என்னை சுற்றி விருத்த சேதனம் அப்படின்றது என்னது, ஒரு சின்ன தீர்மானம், அதோடு வரக்கூடிய ஒரு சில பிரமாணங்கள். அந்த சின்ன வட்டத்துக்குள்ளேயே நான் வாழ்ந்திருக்கும் பொழுது கடவுள் சொல்கிறார், கிருபையை நின்று ஒரு பெரிய ஒரு கடல் போல் இருக்குது தண்ணி, அல்லது ஒரு நீரூற்று, அல்லது குடிக்கக்கூடிய தண்ணி நிறையா வந்துட்டுருக்கு. அங்கேருந்து ஒரு சின்ன ஒரு கப்பில் நம்ம வாழ முடியும். அந்த இதை எடுத்து காட்டக்கூடிய ஒரு அதிகாரம்தான் கலாத்தியர்கள் 5. இந்த முழு சபையும்
ஒரு தவறான உபதேசத்தின் நிமித்தமாக தங்களை தாங்களே சிறைப்படுத்தி கொண்டார்கள், கிருபை நின்று பிரிக்கப்பட்டார்கள். ஸோ அப்போ உடனே நமக்கு ஒரு கேள்வி வரும், சரி இப்போ இது எனக்கு நடக்கணும் அப்படின்னு நான் சித்தமாக இருக்கேன், நான் கடவுள் எப்படி செய்வார், இது நான் செய்யணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்கள். நீங்கள் அவர் சொல்கிறார், நான் எப்படி வாழ்கிறேன், பவுலாகிய நான் எப்படி சிந்திக்கிறேன், கடவுள் எனக்கு எப்படி சிந்திக்க சொல்லி கொடுத்துருக்கிறாருன்னு பாருங்கள். கண்டிப்பாக நீதி கிடைக்கும். கர்த்தர் அநீதி அல்லவர் அல்ல. கண்டிப்பாக நீதி கிடைக்கும் என்று அவருடைய ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நான் காத்திருக்கிறேன். இந்த மாதிரியான நபருக்கு கர்த்தர் இணங்குவதற்கு கர்த்தரிடமிருந்து எந்த தடையும் இல்லை. எவ்வளவோ ப்ராப்ளம் இருக்கலாம் நம்ம வாழ்க்கையில், எவ்வளவோ சஞ்சலங்கள் இருக்கலாம், எவ்வளவோ தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருக்கலாம், எவ்வளவோ குறைகள் இருக்கலாம், எவ்வளவோ தேவைகள் இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு நாளும் கர்த்தரிடம் என்னுடைய சிந்தனையில் நான் அணுகக்கூடிய வழிமுறை தான் அந்த கலாத்தியர்கள் 5:5. நீதி கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு இருதயத்தை கடவுள் பார்க்கும் பொழுது அவர் இணங்குவதற்கு எந்த தகுதியும் இல்லை, எந்த தடையும் இல்லை. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஜீவனுள்ள வாழ்க்கையை விட்டுட்டு நான் விருத்த சேதனம் அல்லது பாயிண்ட் நம்பர் 1 அல்லது பாயிண்ட் நம்பர் 2 அப்படிங்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, கிறிஸ்துவக்கிட்டேருந்து வர்ற பிரயோஜனமும் இல்லை, கிருபையிலிருந்து விலக்கப்பட்டிருக்கிறோம், ஒரு குறுகிய வட்டம், பட் ஆனால் ஒரு பெரிய பரந்த இடத்திற்கு வர முடியாத ஒரு இழப்பு. ஸோ நான் எப்படி வாழ்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீதி கிடைக்கும் என்று ஒரு ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள். நம்ப தகுந்தவராயவர், கண்டிப்பாக நமக்காக ஜீவனை கொடுத்தவர், ரைட்? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொன்று 1 கொரிந்தியர் 6 பாருங்கள். ஸோ இது ஒரு ஃபஸ்ட் பார்ட். ஐ ஹோப் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். 2வது பார்ட் வந்து நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் கடவுள் என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்திருக்கிறார். ஸோ நான் எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்ற ஒரு வாழ்க்கை. 6:12 பாருங்கள். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. அப்படின்னா என்னது? மேபி நான் ஃபுட்பால் விளையாடலாம், ரைட்? அது தப்பு ஒன்றும் கிடையாது, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். நான் அது ஒரு பக்கம். ஸோ இல்லது நான் பாவம் இல்லாத விஷயங்களை சொல்கிறேன், நான் தவறுகள் இல்லாத, மேபி நான் ஃபிஷ்ஷிங் போகலாம், ஃபிஷ்ஷிங் பண்ணுறது எனக்கு அதிகாரம் இருக்குது, ரட்சிக்கப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி நிறையா யோசித்து பாருங்கள் நீங்கள், தப்பு இல்லாதவைகள். ஏன் நான் இப்படி கூட யோசிக்கிறேன், நான் எவ்வளோ நேரம் வேணாலும் ஒரு டிவியை பார்க்கலாம் அல்லது ஒரு யூடியூப்பை பார்க்கலாம். கண்டிப்பாக கர்த்தர் என்னுடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்திருக்கிறார். அந்த ஒரு இதோடு பாருங்கள் நீங்கள். இப்போ அவர் எடுத்து சொல்கிறார், என்ன சொல்கிறார் பாருங்கள், எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு. இதுக்கப்புறம் அவர் என்ன தெரியுமா போகிறாரு, கடவுளுக்கு படைக்கப்பட்ட ஒரு உணவை கூட சாப்பிட்லாம், ஏன்னா அது எனக்கு கல் அப்படின்றார் அவர். அது கூட பண்ணலாம், எனக்கு அறிவு இருக்குது, இதையும் பண்ணலாம், நான் தைரியமாக போகலாம். ஆனால் அவர் அதுக்கு அடுத்த பாயிண்ட் பாருங்கள், எல்லாம் எனக்கு உதவாது.
அந்த தகுதியாயிராதுன்ற வார்த்தைக்கு என்னென்ன, எனக்கு உதவாது. இது வந்து ஊரில் சொல்லக்கூடிய போதனை தான். இவ்வளோ நேரம் பண்ணுறியே, இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறியே, இதில் ஏதாவது உனக்கு பெனிஃபிட் இருக்கா? ஒரு நிமிஷம் யோசித்து பாரு. இந்த போதனையை நம்ம எவ்வளவோ பேர்கிட்டருந்து கேட்டிருக்கோம். பட் ஆனால் கர்த்தர் என்ன சொல்ல வர்றாருன்னு பாருங்கள். நீங்கள் அவர் ஏன் உதவாது அப்படின்னு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்தது பாருங்கள், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. இப்போ என்ன நம்ம சொல்கிறாரு, ஏன் உதவலைன்னா நீ அடிமைத்தனத்துக்குள்ளே உட்பட்டுட்ட. நான் முன்றிலும் அடிமை படமாட்டேன். இல்லை ஒரு கேம்ஸை எடுத்துக்கலாம். நம்ம ஒரு கேம்ஸ் விளையாடுறோம், இல்லை ஒரு யூடியூப்பை பார்க்குறேன். பார்க்குறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லையா? கரெக்ட் இருக்குது. இல்லை ஒரு XYZ ஏதோ ஒரு ஒரு எனக்குள்ளே இருக்கிற கடவுளுக்கு முன்னாடி நான் நிற்கும்போது எனக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயங்கள், மேபி நான் ஏதாவது மேகசின்ஸ் படிக்கிறதா இருக்கும், இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணுறது. கடவுள் சொல்கிறாரு, அது உனக்கு அது கண்டிப்பாக அதிகாரம் இருக்குது. பட் ஆனால் உனக்கு உதவியாக இருக்கான்னு பார்த்துக்கோ. நம்பர் 1. நம்பர் 2, அதில் நீ அடிமைத்தனத்துக்குள்ளே உட்பட்டிருக்கியான்னு செக் பண்ணிக்கோ அப்படின்றாரு. அப்படி இருந்தால் கிறிஸ்து ஏற்படுத்தின சுயாதீன நிலைமையிலிருந்து விலகி இருக்கிறோம். ஓகே, அது இன்ஃபர்மேட்டிவ், நான் இதை படிக்கிறேன், நான் இதை கற்றுக்கிறேன், நான் டக் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்று பண்ணுறேன், அதுக்கப்புறம் இன்னொன்று பண்ணுறேன். கர்த்தருக்கு முன்பாக எப்படிப்பட்ட ஆவியை கொண்டிருக்கிறேன்? நீதி கிடைக்கும் என்ற ஒரு ஆவி. இது கர்த்தருக்கு முன்பாக வாழக்கூடிய வாழ்க்கை. ஆன் தி அதர் ஹேண்ட், நான் ஒரு விஷயத்தை பண்ணும் பொழுது, ஓகே ஃபுட்பாலே விளையாடுறேன், நான் ஃபுட்பால் இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்ற போது ஒரு நிமிஷம் இருங்க. கடவுள் நமக்கு அதை கொடுக்க முடியும், ரைட்? அந்த அடிமைத்தனத்துக்குள்ளே உட்பட்டு இருக்கிறோம். எல்லாவற்றையும் செய்ய நமக்கு அதிகாரம் உண்டு. 2 பாயிண்ட்டை மட்டும் செக் பண்ணிக்கணும். எந்த அளவுக்கு அது நமக்கு உதவியை கொடுத்துருக்கு. நான் இப்படி தான் வாழுவேன், கரெக்ட், உனக்கு அதிகாரம் இருக்குது. அதனால் எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது? 2வது, நான் விடுதலைக்கு உட்பட்டவனாக இருக்கிறேனா இல்லையா? இது 2 செக் பாயிண்ட். இந்த வாழ்க்கையை வாழும் பொழுது நான் அடிமைத்தனத்திற்கு உட்பட்டிருந்தால் கடவுள் என்ன சொல்கிறாரு? கன்சிடர் ஆப்ஷன் 2. ஒரு நிமிஷம் யோசித்து பாரு அப்படின்றார். இந்த வாழ்க்கையை வாழும் பொழுது எனக்கு தகுதி இல்லாமல், எனக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருந்தால் கன்சிடர் ஆப்ஷன் 2. பட் எல்லாமே நீ பண்ணலாம். மான் கறி சாப்பிட்லாம், அந்த கறி சாப்பிட்லாம், இந்த கறி சாப்பிட்லாம், எது வேணாலும் சாப்பிட்லாம், ரைட்? பட் இது எந்த அளவுக்கு உனக்கு உதவியாக இருக்குன்னு செக் பண்ணு. எந்த அளவுக்கு உன்னை விடுதலைக்கு உட்பட்ட வாழ்க்கையில் கொண்டு போகுது. இது ஃபஸ்ட் பாயிண்ட், ரைட்டா? 2வது பாருங்கள், 1 கொரிந்தியர் 10. இது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 10:23. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு கண்டிப்பாக அதிகாரம் உண்டு. கொடுத்தவர் அவரே இல்லையா? 1 கொரிந்தியர் 4:4 சகலத்தையும் படைத்திருக்கிறார், சகலத்தையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஸ்தோத்திரங்களோடு கூடிய ஜபத்தின் நிமித்தமாக ஆசீர்வாதத்தோடு அதை நான் அனுபவிக்க அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. மறுபடியும் அதே பாயிண்ட் தான், ரைட்? ஸோ 2வது என்ன சொல்கிறாரு பாருங்கள், எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருட்சியை உண்டாக்காது. ஸோ அப்போ நான் இந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டிருக்கேன், நான் கண்டிப்பாக பண்ணலாம். நான் 24 மணி நேரம் என்ன, 48 மணி நேரம் பண்ணலாம். பட் ஆனால் எந்த அளவுக்கு பக்தி விருட்சி அடைந்திருக்கிறாய்? கேட்க வேண்டிய கேள்வி. ஸோ நான் இப்போது நாங்கள் டாமில் தங்கியிருக்கும்போது வந்து ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து அந்த பையன் இப்போ இல்லை,
நிறைய கேள்விகள் பட்டேன், எனக்கு உண்மையாக பொய்யான்னு தெரில. பட் ரொம்ப நல்ல பையன். பூனேலேருந்து தன்னுடைய சகோதரனாக வந்திருந்தான். நாங்கள் பூனே வாரியர்ஸ்னு கிண்டல் பண்ணுவோம் நாங்கள். ஸோ அந்த பையன் வந்து ஒரு குறிப்பிட்ட மேகசின் வேணும் அப்படின்னு, நாங்கள் எல்லாம் 6 பேர் தங்கி படித்தோம், 6-7 பேரும் பைபிள் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது குறிப்பிட்ட மேகசின் வாங்கி படிப்பான். அப்போ டாமில் ஒரு ஆள் சொன்னார், இந்த மேகசினில் வந்து அவ்வளோ நல்ல விஷயங்கள் இல்லை, இது எதுக்கு வாங்கிக்கிட்டு அப்படின்னு சொல்லி சப்ஸ்கிரிப்ஷன் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அப்போ வந்து சொன்னால், இல்லை நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், பிலீவர். ஸோ அப்போ அந்த பாயிண்ட் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இது பண்ணுறதுனால எனக்கு உதவி இருக்கா? இது பண்ணுறதுனால எந்த அளவுக்கு நான் கர்த்தரிடம் இழுக்கப்பட்டிருக்கிறேன்? பக்தி விருட்சி. இந்த 2 பாயிண்ட்டையும் சொல்லணும். எல்லாவற்றையும் செய்ய அதிகாரம் உண்டு. கண்டிப்பாக எஸ், நீ ரட்சிக்கப்பட்டிருக்க, நீ இந்த மேகசின் படிக்கலாம், இந்த மேகசின்லேருந்து நீ பாதிக்கப்படாமல் கூட போகலாம். பட் ஆனால் இந்த மேகசின் நிமித்தமாக இன்னொரு நபர் பக்தி விருட்சி அடைய முடியுமா? ஸோ 1 கொரிந்தியர் 6:12 வந்து சுயம், 1 கொரிந்தியர் 10:23 வந்து மற்றவர்களுக்கு. ஒரு காரியத்தை நான் செய்யும் பொழுது அந்த காரியத்தில் முழு அதிகாரம் உண்டு என்று நான் நினைக்கும் பொழுது கடவுள் என்ன சொல்கிறாரு, இது எந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு பக்தி விருட்சியை கொடுக்குது, இது எந்த அளவுக்கு உனக்கு பக்தி விருட்சியை கொடுக்குது? ஒரு சின்ன கேள்வி மார்க் போட்டுப்பார். எஸ், சுயாதீனம், விடுதலை. ஓகே, இது 2க்கும் நடுவில் வந்து பவுல் வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து ஒரு எடுத்துக்காட்டாக காமிக்கிறார். 1 கொரிந்தியர் 9. நான் அப்போஸ்தலன் அல்லவா? கேள்வி 1. 2, நான் சுயாதீனம் அல்லவா? நான் என்ன வேணால் பண்ணலாம் இல்லையா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் தரிசிக்கவில்லையா? ரைட். ஸோ அப்போஸ்தலர்கள் 9வது அதிகாரத்தில் அவர் கர்த்தரை சந்தித்தார். கர்த்தருக்குள் நீங்கள் என் கிரியையாக இருக்கிறீர்கள் அல்லவா? ரைட். ஸோ 4 கேள்விக்கு அப்புறம் அவர் சொல்கிறாரு, 4வது வசனம், 5வது வசனம், மற்ற அப்போஸ்தலர்களும் கர்த்தருடைய சகோதரரும் கேபாவும் செய்கிறது போல மனைவியாகிய ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு திரிய எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? அல்லது கைத்தொழில் செய்யாதிருக்கிறதற்கும் எனக்கும் பார்னபாவுக்கும் மாத்திரம் அதிகாரம் இல்லையா? அவர் 2 கேள்வி கேட்குறாரு. கல்யாணம் பண்ணிக்கவும் அதிகாரம் இருக்குது, கரெக்ட். நான் என்னுடைய கைத்தொழிலை செய்யாமல் இருக்கவும் அதிகாரம் இருக்குது. அதுக்கடுத்து அவர் என்ன சொல்கிறார் பாருங்க. எவன் தன் சொந்த பணத்தை செலவழித்து தண்டிலே சேவகம் பண்ணுவான்? எவன் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதன் கனியை புசியாயிருப்பான்? ஸோ நான் இப்போ ஒரு ஃபார்மராக இருந்துட்டு ஒரு திராட்சை தோட்டத்தை நட்டேன்னு அதில் முளைக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு திராட்சை பழத்தை எடுத்து நான் சாப்பிட மாட்டேன்னா? அப்போ அவர் என்ன பாயிண்ட்டுக்கு வர்றாருன்னு பாருங்கள் நீங்கள். நான் அப்போஸ்தலனாக கர்த்தருடைய ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கும் பொழுது அந்த ஊழியத்தின் நிமித்தமாக வரக்கூடிய விளைச்சலை அனுபவிக்க எனக்கு தகுதி இல்லையா? ரைட். அப்புறம் பாருங்கள் 8. இவைகளை நான் மனுஷர் வழக்கத்தின்படி சொல்லுகிறேனோ? நியாயப்பிரமாணமும் இவைகளை சொல்லுகிறது இல்லையா? போரடிக்கிற மாட்டை வாயை கட்டாதாயாக என்று மோசேயுடைய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறதே. போரடிக்கிற மாட்டை வந்து சாப்பாடு இல்லாமல் போரடிக்கக்கூடாது அப்படின்னு. பதிமூணு பாருங்கள். ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் தேவாலயத்துக்குரியவைகளை புசிக்கிறார்கள். ஏன் நான் உங்ககிட்ட இருந்து வர பணத்தில் வாழ முடியாதா? பலிபீடத்தை அடுத்து பணி செய்கிறவர்கள் பலிபீடத்தில் உள்ளவைகளை பங்கு உண்டென்று அறியீர்களா? ஸோ அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினால் பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஸோ இது நம்ம சொன்ன பாயிண்ட்டை வச்சு யோசிச்சு பாருங்கள். எனக்கு அனுபவிக்க அதிகாரம் உண்டு.
இது எந்த அளவுக்கு எனக்கு பக்தி விருட்சியை கொடுக்குது, எந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு பக்தி விருட்சியை கொடுக்குறது, இது எந்த அளவுக்கு என்னையை விடுதலையாக்கி இருக்கு, ரைட், இது எந்த அளவுக்கு எனக்கு உதவியாக இருக்கிறது. 15, அப்படி இருந்தும் நான் இவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை. இப்படி எனக்கு நடக்க வேண்டும் என்று இவைகளை நான் எழுதுகிறதும் இல்லை. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, கர்த்தருடைய சபையை நான் நடத்தும் பொழுது அந்த சபையின் நிமித்தமாக வரக்கூடிய ஊதியத்தை நான் பெறவில்லை அப்படின்றார். எனக்கு அதிகாரம் இருக்குது, நான் என்ன வேணால் பண்ணலாம். இன்ஃபேக்ட் நான் ஒரு திராட்சை தோட்டத்தை நட்டேன்னா அதனுடைய கனியை புசிக்கலாம். நியாய பிரமாணத்தின்படி பொருடிக்கிற மாட்டை சாப்பாடு இல்லாமல் பொருடிக்கக்கூடாது. பலிபீடத்தில் பலி கொடுக்குறவங்களுக்கு அந்த பலியிலேருந்து ஒரு பங்கு உண்டு. இவ்வளவு இருந்தும் நான் ஏன் இந்த அதிகாரத்தை பயன்படுத்தலை? 2 பாயிண்ட். எந்த அளவுக்கு அது பக்தி விருட்சியை மற்றவங்களுக்கு கொடுக்குது, எந்த அளவுக்கு அது எனக்கு உதவியாகவும் இருக்கிறது, எந்த அளவுக்கு எனக்கு சுயாதீன நிலைமையில் கொண்டு வந்திருக்கு. ஸோ 18 பாருங்கள். சரி, 19, நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாயிருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு என்னை தானே நான் எல்லோருக்கும் அடிமையாக்கினேன். நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கையில் அதை பற்றி எனக்கு உண்டாயிருக்கிற அதிகாரத்தை முற்றிலும் செலுத்தாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு பலன். அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு, இந்த விஷயத்தை நான் கண்டிப்பாக அவங்கக்கிட்டேருந்து வர ஊதியத்தை நான் எடுத்து வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம். ஏன் நான் பண்ணலைன்னு, இந்த விஷயத்தை நான் ஆதாயத்தின் நிமித்தமாக செய்தேன் அப்படின்ற ஒரு சிந்தனையில் அவங்க கிறிஸ்துவை விட்டு நழுவி போகக்கூடாதுன்றதுக்காக அவங்களுடைய பக்தி விருட்சிக்கு ஏதுவாக நான் என்னுடைய அதிகாரத்தை விட்டு கொடுத்தேன் அப்படின்றாங்க. அப்போ யோசித்து பாருங்கள் நீங்கள், இப்போ நான் பண்ணுற ஒவ்வொரு காரியமும் ஏமையையும் பாதிக்கலாம், ஆனாவையும் பாதிக்கலாம், உங்கள் எல்லாரையுமே பாதிக்கலாம். நாளைக்கு நீங்கள் சொல்லுவீங்களே, பாஸ்டர் நீங்கள் அதை பண்ணினீங்க, இப்போ நான் சொல்கிறேன், எனக்கு பண்ணுறதுக்கு அதிகாரம் இல்லையா? அப்போ ஒரு நிமிஷம் கடவுள் சொல்கிறார், கண்டிப்பாக அதிகாரம் இருக்குது குரு. எந்த அளவுக்கு இது மற்றவங்கக்கிட்ட பக்தி விருட்சியை கொண்டு வந்து கொடுத்துருக்கு. நான் பார்ப்பேன், நான் என்ன வேணால் பண்ணுவேன். நான் லைக் யூடியூப் 1 2 3 4 5 6 ஆர் ஃபுட்பால் எது வேணால் பண்ணுவேன். நான் கடவுள் கேட்குறாரு, எந்த அளவுக்கு இது உனக்கு உதவியாக இருந்திருக்கு. இது ஒரு சின்ன வட்டம் இல்லை, எவ்வளோ பெரிய இடம் இருக்குது. ஸோ இது 2வது பகுதி. முதல் பகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா, நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கை. நான் விருத்த சேதனை பண்ணிவிட்டு பிரமாணத்துக்குள்ளே ஆட்கி, அப்போ அவர் என்ன சொல்கிறார், கிறிஸ்துவை மட்டும் நீங்கள் புரிஞ்சிக்கல அவருடைய கிருபையிலேருந்து. இன்னொரு இது வந்து என்னென்னா, நான் இப்படி தான் வாழ்வேன், அதில் ஆனால் பாவம் இருக்காது. முதல்ல இருக்கிறது ரெண்டுமே இருக்கலாம், பாவம் இல்லாத வாழ்க்கை இருக்கலாம், பாவத்துக்குரிய வாழ்க்கை. இப்படி தான் நான் வாழ்வேன் நான், இதில் என்ன தப்பு இருக்குது? நான் படிக்கிறேன் இந்த மேக்சின், எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நான் போகிறேன் நான். பட் ஆனால் பாயிண்ட் எந்த அளவுக்கு ஜேக்கப்புக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஜேக்கப்னு ஒரு பையன், சின்ன பையன் எங்க இதில், இது எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ரைட்? ஸோ 20 பாருங்கள், யூதரை ஆதாயப்படுத்தி கொள்ளவும், யூதருக்கு யூதனை போலவும், நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனும் போல ஆனேன். அப்போ அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு, மற்றவர்களுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக தன்னுடைய அதிகாரத்தை விட்டு கொடுத்த ஒரு வாழ்க்கை. இப்போ கலாத்தியர்கள் வாங்க,
இதுதான் லாஸ்ட் வசனம். ஐ திங்க் என்னால் எந்த அளவுக்கு கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சதுன்னு தெரியல. பட் ஆனால் கர்த்தருடைய ஆவி உங்களுடைய இருதயத்தில் கண்டிப்பாக பேசியிருப்பார். ஸோ இந்த பாயிண்ட்டு சொன்னாங்க, ஓகே நான் இந்த மாதிரி டிட்டர்மினேஷனோட இது பண்ண போகிறேன் அது பண்ண போகிறேன் அப்படின்ற வாழ்க்கைன்றது வந்து ஒரு சின்ன வட்டம் மட்டும் கிடையாது. பட்டு அதில் கிறிஸ்துவிடமிருந்து வர பிரயோஜனம் இல்லை, கிருபையிலேருந்து விலகி இருக்கும். பட் ஆனால் எப்படி வாழணும் அப்படின்றதையும் சொல்லி கொடுக்குறாரு. அது சொல்லலைன்னா அப்புறம் பாயிண்ட்டே இல்லாமல் போயிடும். 5 நாங்களோ இது கிடைக்கும் என்று, ரைட், நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினாலே நம்பிக்கையோடு வாழ்கிறோம். இந்த மாதிரியான நபர்களோடு கர்த்தர் எதை செய்ய வேணாலும் காத்திருக்கிறார். ஓகே, அதுக்கடுத்து பாருங்கள் 6வது வசனம். கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனம் இல்லாதமையும் ஒன்றுத்துக்கு உதவாது. ஒருத்தன் சொல்கிறான் விருத்த சேதனம் அப்படின்றான், நியாயப்பிரமாணம். அவர் சொல்கிறார், ஐயோ அது சின்ன வட்டம் ஒன்று. இன்னொருத்தர் சொல்கிறான், நான் விருத்த சேதனம் பண்ணிக்கல, முழுக்க 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 நான் இப்படி வாழ்கிறேன் அப்படின்னு. ரைட்? அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, ஐயோ இது இல்லை மேட்டர், நீங்கள் டீப் பாயிண்ட்டை மிஸ் பண்ணுறீங்க. அதுக்கடுத்தது பாருங்கள், அன்பு, வாழ்க்கையில் அன்பு இருக்கா அப்படின்றார். அதன் நிமித்தமாக வரக்கூடிய கிரியை செய்கிற விசுவாசம் தான் மேட்டர். அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். ஸோ என் பக்கத்தில் இருக்கிறவங்கள நான் நேசிக்கிறேன்னா, ரைட், அதன் நிமித்தமாக நான் ஒரு சில விஷயங்களை பண்ணலை, அதன் நிமித்தமாக ஒரு சில விஷயங்களை நான் பண்ணுறேன். ஸோ அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இது 2, ஒரு பக்கம் விருத்த சேதனம் இல்லை, எது வேணாலும் பண்ணலாம், அது இன்னொரு பக்கம் விருத்த சேதனம், இது 2லேருந்து நடுவில் வந்து என்ன சொல்கிறாரு, எவ்வளவு நான் மற்றவங்களை நேசிக்கிறேன். நான் அந்த கேள்வியை போட்டு பாருங்கள். எந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை மற்றவங்களுடைய பக்தி விருட்சிக்கு ஏதுவாக இருக்குது, என்னுடைய பக்தி விருட்சிக்கு ஏதுவாக இருக்குது, எந்த அளவுக்கு அதிலிருந்து நான் பிரயோஜனப்பட்டிருக்கேன் நான். இதுதான் இன்றைக்கி செய்தி. ஸோ ரட்சிப்பு நம்ம எல்லாருக்குமே கிருபை நிமித்தமாக வந்திருக்கிறோம். எல்லாருமே வந்து பரலோகத்தை சார்ந்திருக்கிறோம், இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஜீவன்கள். பட் இதுக்கப்புறம் வந்து நம்ம கர்த்தர் வந்து நம்மக்கிட்ட வந்து மெல்லிய சத்தத்தோடு பேசுகிற வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, குரு நீ இந்த வாழ்க்கை இப்படி வாழ்ந்துட்டுருக்கில்ல, நீனு கண்டிப்பாக உனக்கு அதிகாரம் இருக்குது, அதிலிருந்து நீனு எந்த அளவுக்கு பிரயோஜனப்பட்டிருக்க, ஒன்று எந்த அளவுக்கு நீ பக்தி விருட்சி அடைஞ்சிருக்க, நீ இதை செய்கிறதுனால அடிமைத்தனத்தினுடைய நுகத்துக்கு உட்பட்டு இருக்கியா, இல்லை விலகி இருக்கியா. அதான் இதில் அன்பு இருக்கா, அந்த அன்பின் நிமித்தமாக வரக்கூடிய கிரியையாகி விசுவாசமே மேல் அப்படின்றார். ஆமென். So let's pray. கர்த்தாவே, அநேக காரியங்களை நாங்கள் செய்ய தீர்மானித்திருக்கக்கூடும், செய்வதற்கு எங்களுக்கு அதிகாரம் உண்டு. எங்களுடைய சுயமாக சிந்தித்து தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த ஒரு ஈவை எங்களுக்கென்று வைத்திருக்கிறீர்கள் கர்த்தாவே. இப்படிப்பட்ட ஜீவனுள்ள வாழ்க்கையை எங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்து, அதற்கு மத்தியிலே அன்பு கலந்த வாழ்க்கையை வாழவும், பக்தி விருட்சி அடையக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழவும், அடிமைத்தனத்தினுடைய நுகத்திற்கு உட்படாத ஒரு வாழ்க்கையை வாழவும்
உங்களுடைய ஈவை பெறக்கூடிய ஒரு வாழ்க்கையும், பரந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையும், குறுகிய வட்டத்தில் இராத ஒரு வாழ்க்கையும் எங்களுக்கு உம்முடைய பரிசுத்த ஆவியின் நிமித்தமாகவும், உம்முடைய சபையின் நிமித்தமாகவும், உம்முடைய வேதத்தின் நிமித்தமாகவும் கற்பிக்க சித்தமாயிருக்கிற கர்த்தர் நீர். உங்களோட ஆழ்ந்த ஐக்கியத்தில் எங்களை ஈடுபடுத்தி, எங்களோட மெல்லிய சத்தத்தில் பேசி, எங்களுக்கு இவ்வாறாக வாழ வேண்டும் என்று ஜீவனுள்ள ஒரு வாழ்க்கையை தனிப்பட்ட முறையில் இங்குள்ள ஒவ்வொருவருக்கும் உமது பரிசுத்த ஆவியின் நிமித்தமாகவும் வேதத்தின் நிமித்தமாகவும் கற்பிப்பதற்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் வாழக்கூடிய இந்த குறுகிய வாழ்க்கையில் உம்மை கொண்ட ஒரு வாழ்க்கையாகவும், உம்முடைய கிருபையிலிருந்து பிரிக்கப்படாத ஒரு வாழ்க்கையாகவும் வாழ்வதற்கு எங்களுக்கு இணங்கி உதவுமாறு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவின் நிமித்தமாக, இயேசுவின் நாமத்தை கொண்டு உம்மிடம் மன்றாடுகிறோம் பிதாவே. In Jesus' name, amen.